வெல்கம் டு Amma Samayal. இன்றைக்கி நம்ம திணை அரிசியில் சுவையான சாம்பார் சாதம் ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப நல்லது. மில்லட்ஸ் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு திணை அரிசி 1 கப்பு, அப்புறம் 1/2 கப் வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தடவை நல்லா அலசிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து இந்த மில்லட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா அலசிக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரகம், ஸோ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு பெரிய பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மூடி போட்டுட்டு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திணைக்கு வந்து ஈஸியாக வெந்துடுன்றதுனால நம்ம நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் 1 கப் திணை அரிசிக்கு 1 கப் தண்ணி போதும். மிச்சம் 1 கப் வந்து பருப்பு வேகிறதுக்கு. ஸோ ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாம்பார் பொடிக்கான வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரவுண்டாக, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய முள்ளங்கி, ஸோ அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இது காயெல்லாம் வேகிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் புளியை வந்துட்டு 1 கப் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் 1/2 மணி நேரம். ஸோ இப்போ அதை கரைச்சிட்டு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ இப்போ புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச திணை அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா மெதிச்சு விட்டுக்கலாம். மெதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம் இதை. ஸோ இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட வந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். இல்லாட்டி வந்து அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ அப்போ வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கெட்டியாகி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஸோ சாம்பார் சாதம்னாலே இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றுறது தான் நல்லாயிருக்கும். மற்ற குக்கிங் ஆயிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுப்பேன். ஸோ இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுடுங்க, பட் வந்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஆரோக்கியமான திணையில் பண்ண சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட வந்து நம்ம சிம்பிளாக ஒரு வத்தலோ அப்பளமோ வந்து வச்சாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என் நம்ம சமையல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் அம்மா சமையல், அன்பும் ஆரோக்கியமும் நிறைந்த அருமையான சாப்பாடு.